கனா சீரியல் இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. கோச் அன்பரசி அனன்யா கிட்ட பேசுகிறாங்க. காலேஜில் டோர்னமெண்ட்டில் யாராவது ஒருத்தர் தான் கலந்துக்க முடியும்னு சொல்லிட்டாங்க. அதனால் இப்போது நான் வைக்க போகிற இந்த போட்டியில் யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்க தான் டோர்னமெண்ட்டில் கலந்துக்க முடியும்னு சொல்லிடுறாங்க. 2 பேருக்கும் போட்டி வைக்கிறாங்க. போட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அன்பரசிக்கு லேசாக மயக்கம் வரா மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் ஓட ஆரம்பித்த உடனே பாதியில் அன்பரசி மயங்கி விழுந்துடுறாங்க. இதை பார்த்து விஸ்வா ஓடி அன்பரசியை தூக்கிட்டு போய் தண்ணி கொடுத்து எழுப்புறாங்க. உடனே கோச் அன்பரசி கிட்ட, என்ன நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், நீங்கள் இந்த டோர்னமெண்ட்டில் கலந்துக்க வேண்டாம், இப்போ மயங்கி விழுந்த மாதிரி நாளைக்கு டோர்னமெண்ட்லேயும் மயங்கி விழுந்துட்டா என்ன பண்ண முடியும், நம்ம காலேஜுக்கு தானே இது அவமானம் அப்படின்னு சொல்ல உடனே அன்பரசி அப்செட் ஆகிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. விஸ்வா கோச் கிட்ட அன்பரசிக்காக பேசிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அன்பரசி ஜெயிப்பா, எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் கோச் இதே தான் சொல்கிறாங்க. அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிற மாதிரி தெரியுது, நாளைக்கு இதே மாதிரி மயங்கினாங்கன்னா நமக்கு தான் பிரச்சனை, நம்ம காலேஜுக்கு தான் அவமானம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அனன்யாவோட ஃப்ரெண்டு அனன்யா கிட்ட கேட்குறாங்க, அது எப்படி அனன்யா அன்பரசி மயங்கி விழுந்தா, என்னால் நம்ப முடியல அப்படின்னு சொல்ல அதுக்கு அனன்யா அதை பண்ணதே நான் தானே, அவள் இந்த டோர்னமெண்ட்டை ஜெயிக்கக்கூடாதுன்றதுக்காக அந்த சுபா விஷயத்தில் நான் மாட்டி விடணும்னு பார்த்தேன், ஆனால் எப்படியோ தப்பிச்சிட்டான், அதனால தான் இப்போது நான் ஒரு விஷயத்த பண்ணேன் அப்படின்னு சொல்லி அன்பரசி சாப்பிட்ற சாப்பாட்டிலேருந்து தண்ணி குடிக்கிறதுலேருந்து எல்லாத்துலேயும் ஏதோ ஒரு மருந்தை அதில் கலக்கி வச்சுருக்காங்க. அதை தான் அன்பரசி குடிச்சிருப்பாங்க. அதனால தான் அன்பரசிக்கு அந்த மாதிரி மயக்கம் வந்திருக்கும். அது ஸ்லோ பாய்சன் மாதிரி உடம்புல கொஞ்சம் கொஞ்சமாக போகும், அதுக்கப்புறம் அப்படியே ஆளையே காலி பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் விஸ்வா கமிட்டி கிட்ட அன்பரசிக்காக பேசுறதுக்காக போகிறாங்க. அனன்யா கோச் பார்த்து பேசுகிறாங்க. நான் பேசுகிற மாதிரி நீங்கள் அன்பரசி கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது கோச் அனன்யா கிட்ட சொல்கிறாங்க, நான் கூட ஒரு காலத்தில் இந்த கேமை லவ் பண்ண வந்தான், ஆனால் எல்லாமே இந்த பணம் தான் தெரிஞ்சதுக்கப்புறமா தான் நான் மாறினேன். இப்போ நீ எனக்கு 5 லட்சம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்க, அதுக்காக அட்வான்ஸாக 1 லட்சமும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்க, அதுக்கப்புறம் நீ சொன்னதை நான் செய்யாமல் விட்டுருவேனா, நான் என்ன சொல்லணும் சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே அனன்யா என்ன சொன்னாங்களோ கோச் அப்படியே அன்பரசி கிட்ட போய் பேசுகிறாங்க. அன்பரசி கிட்ட போயிட்டு கோச் இங்கே பாரு அன்பரசி, கமிட்டியே உன்னை இந்த டோர்னமெண்ட்டில் கலந்துக்க சொன்னால் கூட நீ கலந்துக்க கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக இப்போது விஸ்வா உனக்காக கமிட்டி கிட்ட பேசுறதுக்காக போயிருக்காரு. கமிட்டி கண்டிப்பாக உங்ககிட்ட கேட்பாங்க. ஏன்னா இப்போ நீ முன்ன மாதிரி கிடையாதுல்ல, இந்த ட்ரஸ்ட்டோட மெம்பர் வேறு, அதனால் உங்ககிட்ட கண்டிப்பாக கேட்பாங்க. நீ நினச்சா என்னை வேலையை விட்டு கூட தூக்கலாம், அதனால் நான் என்னோடய ப்ரொஃபஷனுக்கு துரோகம் பண்ண முடியாது. கமிட்டி உங்ககிட்ட கேட்கும் போது முடிஞ்சால் நீயே என்னால் கலந்துக்க முடியாதுன்னு சொல்லிடும். அப்படி மட்டும் நீ சொல்லலைன்னா இவ்வளோ நாளும் நீ எந்த கேமை லவ் பண்ணிட்டு இருந்தியோ அது பொய்ன்னு ஆகிடும், அதுக்கு நீ துரோகம் பண்ண மாதிரி ஆகிடும், இதுக்கப்புறம் உன்னோட இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இதை நினச்சி அன்பரசி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. சின்ன வயசில் அவங்களுக்கு நடந்ததெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் கஸ்தூரி அன்பரசிக்கு கால் பண்ணுறாங்க. உடஞ்சி போயிருந்த கஸ்தூரி அப்படியே அவங்களோட கஷ்டத்தை மொத்தத்தையும் அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க. ஏம்மா எங்கம்மா போனேன், என்னை விட்டுட்டு எங்கம்மா போனேன், பத்மா மேடம் என்னை என்ன கேட்டாங்க தெரியுமா, என்ன ஒரு ஈனப்பிறவின்னு சொல்கிறாங்கம்மா, சொல்லுமா நான் ஒரு ஈனப்பிறவியான்னு அப்படியே பயங்கரமாக அழுது கேட்குறாங்க. அப்போ கஸ்தூரி யாரடி அந்த மாதிரி சொன்னது, உங்கள் அப்பா எனக்கு பொம்பளை பிள்ளை தான் வேணும்னு சொன்னதுனால சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டு பச்சை தண்ணி கூட குடிக்காம விரதம் இருந்து நான் உன்னை பெத்தெடுத்தண்டி, உன்னை யாரடி ஈனப்பிரிவின்னு சொன்னது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அன்பரசி அப்படின்னா வாமா நீ எல்லாரும் முன்னாடியும் சொல்லுமா அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட கேட்டுட்ருக்காங்க. இதோட இந்த எபிசோடை முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.